இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2025 வருஷத்திலே 2வது இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் வாழுகிற போது தேவனுடைய சத்திய வசனத்திலே நீங்கள் நித்தமும் நடக்க உங்களை பயிற்சிவித்து தேவ வார்த்தையில் நிலைத்து நிற்கிற போது அப்பா மேன்மையானவர்களை செய்வார். இந்த நாளுமா ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து நான் ஜெபம் பண்ண போகிறேன். சங்கீதம் 65:11 வசனம் சொல்லுகிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிச்சு விட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அருமையான தேவ பிள்ளையே, எவ்வளவு அருமையான ஒரு வசனம். இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையினால முடிசூட்டுகிறார். தேவனுடைய பிள்ளைகள், அவரை நம்புகிறவர்கள், அவரையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை ஆண்டவர் நன்மையினாலே முடிசூட்டுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, நம்மை வாழ வைக்க தம்மையே பலியாய் ஒப்புக் கொடுத்த தெய்வம் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதனால நிச்சயமாகவே தேவனை நம்புகிறவர்கள், தேவனை சார்ந்து தேவனோடு வாழுகிறவர்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம், நித்திய வேதனை என்று சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தருடைய வழியிலே நீங்கள் நடப்பீர்களானால், தேவனுடைய வழியிலே உங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்வீர்களானால், வேதம் சொல்லுகிறது அங்கே பாதை எல்லாம் நெய்யாய் பொழிகிறது, ஆசீர்வாதமாய் மேன்மையாய் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த நாட்களில் நீங்கள் அங்கே வேதத்திலே ஆகாய் தீர்க்கதரிசியிலே பார்க்கிற போது உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று அநேக தினம் தேவன் திருப்பி திருப்பி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் சஞ்சலம், ஏன் தவிப்பு, ஏன் உழைக்கிறதை பொத்தலான பையிலே போடுகிறதாய் சம்பாதிக்கிறோம், இதெல்லாம் சொல்லிவிட்டு உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய வேண்டுமானால் உங்கள் வழிகளை நீங்கள் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம். தேவனுடைய வழியில நடக்கிறீர்களா? தேவ சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுகிறீர்களா? வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை எப்போதும் தியானித்து அதன்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிறீர்களா? இல்லாவிட்டால் உங்க பாதைகள் நெய்யாய் பொழியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உமது பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. அது எதை குறிக்கிறது? ஆசீர்வாதத்தை, மேன்மையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை குறிக்கிறது. அருமையான பிள்ளையே, கர்த்தருடைய வழிகள் நல்லதல்ல என்றால் உங்கள் வழிகள் நலமாய் இருக்குமோ என்று கர்த்தர் கேட்கிறார். இந்த நாள்ல சத்தியத்துக்கு திரும்புங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் அது பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒரு பிள்ளை தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போவானானால், தேவ சமூகத்தை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு அவன் அகன்று போவானானால் அவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை. அவனுடைய வாழ்க்கையில இருள் மறுபடியுமாய் சூழ்ந்து கொள்ளுகிறது. அவன் எங்கிருந்து எங்கே போகிறான் என்பதை அறியாதபடி அவனுடைய வாழ்க்கையை அவனே சூனியமாக்கி கொள்ளுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. சத்தியமாவது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின பிதாவை அறிவதுமே சத்தியம், நித்திய ஜீவன். இந்த நாளில் வசனத்துக்கு திரும்புவோம், தேவ பாதத்தில் அமர்ந்திருப்போம், ஜெபம் பண்ணுவோம், தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளுமா யாரெல்லாம் இந்த இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தை, தேவ பிரசன்னத்தை நாடி தேடி ஓடுகிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் குறைபடாதபடி அவர்கள் பாதைகள் எல்லாம் தகப்பனே நெய்யாய் பொழியத்தக்கதாய், உம்முடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே ஐஸ்வர்யங்கள் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த வருஷத்தை நன்மையினால முடிசூட்டுங்க. உம் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியத்தக்கதாய் உம்முடைய கிருபை, உம்முடைய அநாதி
கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கடந்து வரும்படியாய் மன்றாடி செபிக்கிறேன். இந்த வருஷத்துல உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம், உம்முடைய ஐஸ்வர்யமாக்குகிற உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார் என்று சொன்னீங்க. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரலோக நன்மைகளினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தி ஆக்குங்க. இந்த பூமியில வாழுகிற நாட்கள்ல சஞ்சலங்கள் தவிப்புகள் நீங்கி அறியாமை இருள்கள் விலகி கத்தாவே ஆண்டவரை வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்விலும் உண்டாயிருக்கத்தக்கதாய் மன்றாடி செபிக்கிறேன். இந்த நாட்கள்ல வசன வெளிச்சத்தை கொடுங்கப்பா. கிறிஸ்துவையும் திருச்சபையும் பற்றி கொள்ளுகிற அந்த மேன்மை வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தையை கேட்டு வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழுங்கள். அப்பா மகிமையானதை செய்வார். நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்க விரும்பினால் டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 10 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. அதே போல ஆங்கில ஆராதனை 3 மணிக்கு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பின்னேரம் 5:30 மணிக்கு அதாவது சுகமளிக்கும் ஆராதனை இருக்கிறது. வந்து பங்கடையுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.